ஹலோ ஆல், குட் மார்னிங். February 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றினார். இதில் அவங்க நிறைய கீவேர்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு நம்மளும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் நம்மளோட குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றினாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய நாடாளுமன்றத்தில் இது என்னோட முதல் உரை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். இதற்கு காரணம் அரசு நிர்வாகத்தின் சமூக மற்றும் பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அயோத்தி ராமர் கோவில் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட பாதுகாப்பு தடவாள உற்பத்தி 1 லட்சம் கோடியை தாண்டி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தயாரிப்போம் தற்சார்பு இந்தியா, இந்த திட்டம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசியிருக்காங்க. இதில் நிறைய கீவேர்டு உண்டுங்க. இந்த கீவேர்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை தெரியலைன்னா ஒரு தடவை சர்ச் பண்ணி நீங்கள் தனியாக எழுதி வச்சுருக்கோங்க. ஏன்னா பேசுகிற ஒவ்வொரு கீவேர்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவில் தயாரிப்போம் தற்சார்பு இந்தியா, இந்த திட்டங்களை பற்றி பேசியிருக்காங்க. தென் இந்தியா வந்துட்டு ரொம்ப வேகமாக பொருளாதார நாடாக வந்துட்டு மாறி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய கடல் பாலமான அடல் சேது பற்றி பேசியிருக்காங்க. அதிவேக மெட்ரோ ரயில் சேவையான நமோ பாரத் பற்றி பேசியிருக்காங்க. தென் குறைந்த கட்டணமான அமிர்த பாரத் இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ரயில்வேல மட்டுமே 2 பேசியிருக்காங்க. நமோ பாரத், அமிர்த பாரத். தென் நாட்டோட மிகப்பெரிய நீளமான கடல் பாலம் வந்துட்டு அடல் சேது பற்றி பேசியிருக்காங்க. இது மும்பைக்கும் நவி மும்பைக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். தெரியாதவங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுபோக உலகின் மொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனையில் 46% இந்தியாவில் மட்டுமே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த மாதம் UPI மூலம் 1200 கோடி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுபோக இந்திய பொருளாதாரமான பணவீக்கம் இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற தலங்களோட எண்ணிக்கை வந்து ரீசெண்டாக உயர்ந்திருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் உள்ள லாங்குட் சோலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு ராம்சாரோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதுபோக அரியலூரில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இதற்கும் வந்துட்டு ராம்சார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதை பற்றி பார்க்கலாம். 1971 ஈரான் நாட்டில் ராம்சார் அப்படின்னு ஒரு நகர் இருந்ததுங்க. அந்த நகரில் நிறைய எல்லா நாட்டில் உள்ளவங்களும் கலந்து ஆலோசித்து இந்த சதுப்பு நிலக்காடுகள் இல்லை, இந்த ஈர நிலங்களை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு முன்னோடு எடுத்தாங்க. அதில் சதுப்பு நிலங்களை பாதுகாக்க சர்வதேச உடன்படிக்கையை ஒன்று ஏற்படுத்தினாங்க. இதை வந்துட்டு கருத்தில் கொண்டு இந்த உடன்படிக்கையின்படி உலகெங்கும் உள்ள சதுப்பு நிலங்களை சிலவற்றை சேர்ந்தெடுத்து அதற்கு ராம்சார் தலங்கள் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அந்த அங்கீகாரம் கொடுத்தது எல்லாமே சர்வதேச அளவில் அதுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 75 ராம்சார் நிலங்கள் இருக்குது. அதில் தமிழகத்தில் 16 ராம்சார் நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோத்தகிரி நகரோட இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது பார்க்கலாம். கோத்தகிரி நகரோட மையப்பகுதியில் அமைந்துள்ளது தான் இந்த லாங்வுட் சோலை. 250 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2022 இங்கிலாந்து அரசின் பசுமை நிழற்கொடை குயின்ஸ் கனோபி அப்படிங்கிற விருது இந்த லாங்வுட் சோலைக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அரியலூர் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. காவிரி ஆற்றின் கிளை வாய்க்காலில் ஒரு புள்ளம்பாடி அப்படின்னு ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் ஒட்டி தான் வந்துட்டு இந்த பறவைகள் சரணாலயம் இருந்திருக்கு. 450 ஹெக்டேருக்கு மேலே வந்து இருக்குது. இதில் வலசை போகிற பறவைகள் வந்து இதில் தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா, வங்காளதேசம், பாகிஸ்தான், இலங்கை, மங்கோலியா, கஜகஸ்தான், நைஜீரியா, மியான்மர் போன்ற நாடுகள்லேருந்து கூட இங்கே வந்துட்டு பறவைகள் வரும். அரிவாள் மூக்கன், மிளிரும் அரிவாள் மூக்கன், சாம்பல் நிறக்கொக்கு, வண்ண நாரை, நாமக்கோழி, நீர்க்காகம், வரித்தலை வாத்து, பெரிய நாரை, புள்ளிமூக்கு நாரை அப்படின்னு பல நாரைகள் வந்து இங்கே தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியை 1999 பறவைகள் சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்துட்டு 14 இருந்தது நம்மளோட ராம்சார் நிலம் தமிழ்நாட்டில். இப்பொழுது இந்த 2ம் இணைந்ததுனால இது 16ஆக இப்போ உயர்ந்திருக்கு. தென் ஹிந்து தமிழில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க.
இந்திய மொழிகள் பேராயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் இந்திய மொழிகளை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்குது அதை பற்றி ஆய்வு கட்டுரைகளோட தகவல்கள் தான் இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட மொழி வரலாறு அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐரோப்பியர்கள் வந்தாங்க, இந்தியாவில் வந்துட்டு ஒரு மொழி மாற்றம் நடந்தது, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்த புக்கு யாரோட புக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜவஹர்லால் புக்கு. அந்த புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் 15 பெருமொழிகளும் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட பேச்சு மொழிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதையே வந்துட்டு பேஸாக எடுத்து கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது 16 மொழிகளை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக 8வது அட்டவணையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மொழிவாரி மாநிலங்களாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. உண்மையில் உங்களால் மொழிவாரி மாநிலங்களை அமைக்க முடியாது. ஒரு மாநிலத்தை அமைத்துவிட்டு அதில் பெரும்பான்மையாக பேசப்படும் மொழியை அந்த மாநிலத்தின் மொழியாக அமையுங்கள் அப்படின்னு இதை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காரு. தென் ஒவ்வொரு தடவையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அதோட மொழி விவரங்களும் கணக்கெடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 1951 கணக்கெடுப்பின்படி 783 மொழிகள் இருந்திருக்கு. 1961 படி 1652. இதில் என்ன அப்படின்னா, சில மொழிகளை அவங்களோட தாய்மொழிகளோடு இணைச்சிருவாங்க, சில மொழிகளை தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதனால தான் இதோட எண்ணிக்கை வந்து முன்னும் பின்னும் இருந்திருக்கு. 1971 மக்கள் கணக்கெடுப்பின்படி 700 மொழிகளும், 1999 படி 1576 மொழிகளும் இருந்தது. இதில் இப்போ ரொம்ப வியக்கத்தக்க வகையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 19,569 மொழிகள் இருக்குது அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. இதில் 10,000க்கும் மேற்பட்டவர்களால் பேசப்படும் மொழி அப்படின்னு வகைப்படுத்தியிருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 121 தான். ஸோ மீதி எல்லாமே அதுக்கு கீழே உள்ள மக்களால் தான் பேசப்படுது. அதில் இந்த 121 மொழிகளில் 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க, 99 மொழிகளை அங்கீகரிக்கலை. இந்த அங்கீகரித்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22 மொழிகளை மட்டுமே நாட்டில் 96.17% மக்கள் பேசுகிறாங்க. மீதி உள்ள 99 மொழிகளை 3.29% தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக மாநில சீரமைப்பு குழு எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தென் தமிழ்நாடு காட் ₹6,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் கம்மிங் அவுட் வித் ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட் பாலிசி. 2022 தமிழ்நாட்டில் ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதன் காரணமாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 6,000 கோடி அளவில் நம்ம முதலீட்டை ஈர்த்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பியாவில் நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, முதலீட்டாளர்களை ஈர்க்கும் பொருட்டு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அவங்க செஞ்சுருக்காங்க. பிரேசில், ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. இப்போது அதில் ஒரு டேட்டா தான் கிடச்சிருக்கு. இந்த ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட் பாலிசி போட்டதுக்கப்புறம் 6,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அது போக வாணியம்பாடி இந்த இடத்துலலாம் வந்துட்டு நிறைய காலணிகள் தொழிற்சாலை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம். இந்த ஸ்கீமை தமிழக அரசு சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. பட் இதோட இனாகுரேஷன் வந்து February 7 திருச்சியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து படிக்கிறதுக்கு, அதாவது இளைஞர்கள் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொடுக்குறோம். ஸோ அவங்களோட புத்தக படிப்பறிவு வந்து மேம்படுத்துது. அதே மாதிரி அவங்களோட விளையாட்டு திறனை ஊக்குவிப்பதற்காக ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் 12,000 வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாக என்னைக்கு இனாகுரேட் பண்ண போகிறாங்கன்னா February 7 திருச்சியில் வந்து இனாகுரேட் பண்ண போகிறாங்க. ஊழல் கண்ணோட்ட குறியீடு, அதாவது ஒவ்வொரு நாடும் ஊழலில் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டவங்கன்னா சர்வதேச வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. 2022 என்ன மாதிரி இருந்தோமோ அதை வச்சு 23 வந்து நம்மளுக்கு வந்து ரேங்க் கொடுப்பாங்க. இதில் இந்தியா வந்துட்டு 93 ரேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 39 மார்க் வாங்கியிருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம 85வது ரேங்கில் இருந்தோம், 40 மார்க் வாங்கியிருந்தோம். இப்போ சற்று பின்னடைவை சந்தித்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே 180 நாடுகள் தான். இதில் தொடர்ந்து 6வது வருடமாக வந்துட்டு டென்மார்க் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழல் மிகுந்த நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலில் தொடர்ந்து சோமாலியா தான் முதல் இடத்துல இருக்குது.
கேலோ விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு 4 நகரங்களில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது 6வது கேலோ விளையாட்டுப் போட்டிகள். இந்த விளையாட்டுப் போட்டிகள் நேற்றுடன் முடிவடைந்தன. ஜனவரி 31 முடிவடைஞ்சிச்சு. இதில் வழக்கம் போல் மகாராஷ்டிரா தான் அதிக பதக்கங்கள் பெற்று முதலிடத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்காங்க. லாஸ்ட் இயர் அவங்க 8வது இடத்துல இருந்தாங்க. இப்போ 2வது இடத்துக்கு முன்னேறிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரியானா 3வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவோட பாய்மர வீரர் போட் சைனிங் சொல்லுவோம் இல்லையா, விஷ்ணு சரவணன் அவர்கள் ஒலிம்பிற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இப்போது நடக்க போகிற பாரிஸ் ஒலிம்பிற்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக்லேயும் இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது முறையாக இவங்க ஒலிம்பிற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இதற்கு முன்னாடி யார் இப்படி தகுதி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோக் தாராப்பூர் இவங்க தான் தகுதி பெற்றிருக்காங்க. தென் இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி, இது எல்லாருக்குமே தெரியும். இது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, கொரோனா காலத்தில் ஒரு லேர்னிங் கேப் இருந்தது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. இதற்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இல்லம் தேடி கல்வியில் நம்மளோட ஸ்கூலையும் மெருகேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டில் உள்ளவர்களும் சரி, இல்லை இந்தியாவிலேயே ரொம்ப முன்னேறி இருக்காங்க அவங்கள பழைய அரசு பள்ளி மாணவர்கள் தங்களோட பள்ளிகளுக்காக நன்கொடை கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம ஊர் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வியில் இது ரெண்டையுமே இணைச்சிருக்காங்க, நம்ம ஊர் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். அது போக நேற்று நம்மளை பார்த்துருந்தோம், உங்களை தேடி உங்கள் ஊரில் அந்த திட்டம் பார்த்துருந்தோம். இந்த திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியாளர்களும் உயர் அதிகாரிகளும் அந்தந்த வட்டத்தில் ஒரு நாள் தங்கி அவங்களோட குறைகளெல்லாம் தீர்த்து அதற்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல. இதற்காக ஒவ்வொரு வட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு ரூபாய் 20,000 ஒதுக்கீடு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்றைக்கி நம்மளுக்கு இந்தியா லெவலில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தென் அது போக என்ன அப்படின்னா, மதிய உணவு திட்டத்தின் கீழ் அந்த உணவூட்டு செலவு 2 வயதிலிருந்து 6 வயது உள்ளவர்களுக்கு அந்த உணவூட்டும் செலவை அதிகரித்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. தென் இல்லம் தேடி கல்வி அதுவும் சொல்லியாச்சு. தென் இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டை பற்றிய வரலாறு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். புதிய நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறோம். சரி, இந்த பட்ஜெட்டோட நோக்கம் என்னங்க அப்படின்னா, நாட்டோட பொருளாதார பாதையை வடிவமைப்பதும் அரசின் நலத்திட்டங்களை முன்னெடுத்து செல்வதுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பட்ஜெட்டோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. 1947 நவம்பர் 26 இந்தியாவிற்கான முதல் பட்ஜெட்டை அப்போதைய நிதி அமைச்சர் R.K. சண்முகம் ஷெட்டி அவர்கள் தாக்கல் செய்தார். ஸோ முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவங்க R.K. சண்முகம் ஷெட்டி. தென் 1955 வரை மத்திய பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் 55வது ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் சேர்ந்து அச்சிட பண்ணியிருக்காங்க. தென் இதை தொடங்கி வச்சவங்க C.D. தேஷ்முக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த C.D. தேஷ்முக் யார் அப்படின்னா, இவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 5 திட்டங்களை உருவாக்குவதில் இவர் வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் வங்கியை நிறுவியதில் இவருக்கு முக்கிய பங்கு உள்ளது. தென் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற பெருமை மொரார்ஜி தேசாய் இவங்களே சாரும் அப்படின்னு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க 10 பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்களாம். தென் 2016 வரைக்கும் தனியார் ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு ஒரு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2016க்கு அப்புறம் அது கிடையாது, ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பட்ஜெட் ஈவினிங் 5 o'clock தான் தாக்கல் பண்ணிட்டு இருந்தது. இந்த நடைமுறையை அப்போதைய நிதி அமைச்சர் யஷ்வந்த் சிங்கா அவர்கள் மாற்றி காலையில் 11 மணிக்கு தாக்கல் பண்ணுற மாதிரி மாற்றி அமைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1973 74 காலகட்டத்தில் பிரதம மந்திராக இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. அப்பொழுது நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்த யஷ்வந்த் ராவ் பி சவான் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் கருப்பு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் அதில் 550 கோடி பற்றாக்குறை இருந்ததான், அதனால அதை கருப்பு பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2021 பிப்ரவரி 1 முதல் காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஸோ 2021 அவங்க தாக்கல் செஞ்சது தான் காகிதமில்லா பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பருக்கு பதிலாக அவங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வரலாற்றில் மிக அதிகமான நீண்ட பட்ஜெட் உரையை வாசித்தவரும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் வாசிச்சிருக்காங்க. 2020 இது நடந்திருக்கு. இந்த டேட்டா எல்லாமே இன்றைக்கி தமிழ் ஹிந்துவில் இருக்குங்க. டைம் இருக்கவங்க ஒருத்தர் ஃபுல்லாக கூட எழுதி வச்சுக்கோங்க. தென் அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த வருடம் சென்னை, டெல்லி உட்பட 10 நகரங்களில் அனல் காற்றால் இறப்பு விகிதம் அதிகரிக்கும் அப்படின்னு சர்வதேச இதழில் ஒரு ஆய்வு கட்டுரை தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஆண்டு பயங்கரமான பெருவெள்ளம் ஏற்பட்டது. தென் இந்த ஆண்டு பனிப்பொழிவு தென் தமிழகத்தில், அதாவது ஊட்டி, கொடைக்கானல்லாம் கூட அதிகமாக இருந்தது. பட் காஷ்மீரில் நிறைய இடத்துல பனிப்பொழிவே இருக்குது. நம்மளோட ஜியோகிராஃபிக்கல் பேட்டர்னில் கிளைமேட் பேட்டர்ன் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த வகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை, டெல்லி உட்பட 10 நகரங்களில் அனல் காற்றால் ஏற்படும் இறப்பு விகிதம் இந்த ஆண்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 டிகிரி வரைக்கும் செல்சியஸ் வெப்பநிலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மலைப்பகுதியில் 30 டிகிரி வரைக்கும் செல்சியஸ் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக இருக்கிற வெப்பநிலையை விட 4.5 டிகிரியிலேருந்து 6.4 டிகிரி வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயல்பான நிலையை விட 6 டிகிரி வரைக்கும் இந்த தடவை வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க கவனமாக இருக்க வேண்டிய நகரங்களில் எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு, அகமதாபாத், பூனே, வாரணாசி, சிம்லா, கொல்கத்தா, தென் சென்னை, இதுவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். மீது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.